ஹலோ! ரம போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக, சந்தோஷமாக, நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இப்போது இதன் தொடர்ச்சி பார்ப்போம். எனது நண்பர் என்னை அன்புடன் வரவேற்றார். அவர் கருப்பு நிற டின்னர் உடை அணிந்துள்ளார். அத்தகைய மனிதர் உலகில் எந்த நிறுவனத்திலும் தனித்துவமாக தெரிந்தார். நான் பிரதிபலிக்கிறேன். சில நிமிடங்கள் கழித்து இருவரும் இரவு உணவிற்கு அமர்ந்தோம். சில சுவையான உணவுகள் மேசைக்கு கொண்டு வரப்பட்டன. இங்குதான் நான் கறியின் இன்பத்தை, அதாவது அதன் ருசியை பெற்றேன். இதனால் என்னை விட்டு விலகாத சுவையை பெறுகிறேன். வெள்ளை நிற ஜாக்கெட் மற்றும் பேண்ட், தங்கப் புடவை மற்றும் களங்கமற்ற தலைப்பாகை அணிந்திருப்பதால் எங்களை சந்திக்கும் வேலைக்காரன் ஒரு அழகிய குறிப்பை வழங்குகிறான். உணவின் போது எங்கள் பேச்சு மேலோட்டமாக பொதுவானதாக இருந்தது. ஆனால் எனது நண்பர் என்ன சொன்னாலும், அவர் எந்த விஷயத்தை தொட்டாலும் அவரது வார்த்தைகள் எப்போதும் இறுதியான வார்த்தை தெளிவாக இருந்தது. அவரது அறிக்கைகள் மிகவும் சொற்றொடராக இருந்தன. அவை வாதத்திற்கு ஒரு சிறிய அடித்தளத்தை கூட விட்டு வைக்கவில்லை. அவரது உச்சரிப்புகள் மிகவும் நம்பிக்கையுடன் உள்ளன. அவருடைய பேச்சு இந்த விஷயத்தில் கடைசி வார்த்தையாக ஒலிக்கிறது. அவரது அமைதியான உறுதிமொழியால் நான் ஈர்க்கப்பட்டேன். காபி கோப்பைகளுக்கு மேல் அவர் தன்னை பற்றி கொஞ்சம் சொல்கிறார். அவர் பரவலாக பயணம் செய்துள்ளார் என்பதையும் அவருக்கு சில வழிகள் உள்ளன என்பதையும் நான் அறிந்தேன். அவர் ஒரு வருடத்தை கழித்த சீனாவின் தெளிவான பதிவுகள் மூலம் எனக்கு நிறைய ஆர்வம் ஊட்டுகிறார். ஜப்பானில் அற்புதமான எதிர்காலத்தை அவர் உறுதியாக கணிக்கிறார். அமெரிக்கா, ஐரோப்பியா மற்றும் சிரியாவில் உள்ள கிறிஸ்தவ மடாலயத்தில் வாழ்க்கையில் விசித்திரத்தை அறிந்திருக்கிறார். அங்கு அவர் ஒரு முறை ஓய்வு காலத்தை அங்கு கழித்துள்ளார். நாங்கள் சிகரெட்டை பற்ற வைக்கும்போது புத்தக கடையில் சொல்லப்பட்ட விஷயத்தை தொடுகிறார். ஆனால் அவர் மற்ற விஷயங்களை பற்றி பேச விரும்புகிறார் என்பது தெளிவாகிறது. ஏனென்றால் அவர் விரைவில் பெரிய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கிறார். மேலும் இந்தியாவின் பண்டைய ஞானத்தின் விஷயத்தை பற்றி பேசுகிறார். நம் ஞானிகளின் சில கோட்பாடுகள் ஏற்கனவே மேற்கத்திய நாடுகளுக்கு சென்றுவிட்டன. ஆனால் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் உண்மையான போதனைகள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளன. சில சமயங்களில் அவை எப்படியோ பொய்யாகிவிட்டன. இருப்பினும் நான் புகார் செய்ய விரும்பவில்லை. அவள் கடந்த காலத்தில் உன்னதமான கலாச்சாரத்தின் பிரதிநிதியாக இப்போது இல்லை. அது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. சில லட்சியங்கள், போலி மதக்கட்டுக்கள் மற்றும் விவேகமற்ற பழக்க வழக்கங்களின் குழப்பமான சிக்கலில் சிக்கியிருப்பதன் விளைவுதான் இது. இந்த சீரழிவுக்கு என்ன காரணம்? நான் அவரிடம் கேட்கிறேன். என் நண்பர் அமைதியாக இருக்கிறார். ஒரு நிமிடம் மெதுவாக செல்கிறது. அவர் கண்களை பாதி மூடி பிறகு சுருங்க தொடங்கும்போது நான் அவரை பார்க்கிறேன். பின்னர் அவர் அமைதியாக மௌனத்தை கலைக்கிறார். என் நண்பரே, ஒரு காலத்தில் என் நாட்டில் சிறந்த சந்நியாசிகள், யோகிகள், சித்தர்கள் நிறைய பேர், வாழ்க்கையில் மர்மங்களை ஊடுருவிய மனிதர்கள் இருந்தார்கள். அவர்களில் ஆலோசனையை அரசனும் சாதாரண மனிதனும் நாடினார்கள். அவர்களின் தூண்டுதலால் இந்தியா நாகரிகம் அதன் உச்சத்தை எட்டியது. இன்று அவர்கள் எங்கே? 1, 2 பேர்தான் காணப்படுகிறார்கள். அறியப்படாதவர்கள், பதிவு செய்யப்படாதவர்கள் மற்றும் நவீன வாழ்க்கையின் முக்கிய நீரோட்டத்தில் இருந்து வெகு
தொலைவில் இருக்கக்கூடும் காடுகளில் அந்த பெரிய ஞானிகள் ரிஷிகள் இருக்கிறார்கள். நாங்கள் அவர்களை இப்படித்தான் அழைக்கிறோம். சமூகத்திலிருந்து விலகி செல்ல ஆரம்பித்தோம். சரிவும் ஆரம்பித்தது. மார்பு அவரது கன்னத்தை ஆதரிக்கும் வரை அவரது தலை சாய்கிறது. கடைசி வாக்கியத்துடன் ஒரு சோகமான குறிப்பு அவரது குரலில் நுழைந்தது. சிறிது நேரம் அவர் என்னிடமிருந்து விலகியதாக தெரிகிறது. அவரது ஆத்மா சோகமான தியானத்தில் மூழ்கியது. அவரது ஆளுமை ஆத்திரமூட்டும் வகையில் சுவாரஸ்யமாகவும் உறுதியான கவர்ச்சியாகவும் என்னை மீண்டும் கவர்ந்தது. கண்கள் இருண்ட மற்றும் ஒளிரும் ஒரு தீவிர மனநிலையை வெளிப்படுத்துகின்றன. குரல் மென்மையான மற்றும் அனுதாபம் கனிவான இதயத்தை பிரதிபலிக்கிறது. நான் அவரை நேசிக்க ஆரம்பித்துவிட்டேன் என்று உணர்கிறேன். வேலைக்காரன் சத்தமில்லாமல் அறைக்குள் நுழைந்து அங்கிருக்கும் மேசையை நெருங்குகிறான். நன்றி, வணக்கம். அடுத்த பகுதியில் பார்ப்போம். ரம ரம பூ போட்டு.